ஹாய் நண்பர்களே, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் மதிய வணக்கம். குட் ஆஃப்டர்நூன். என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? எல்லோரும் சாப்பிட்டீங்களா? நான் இன்னும் சாப்பிடல, இனிமேல் தான் சாப்பிடணும். நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டீங்களா? சாப்பிடலன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி என்னென்னா, பெண் பிள்ளைகளை வச்சுருக்கிறவங்க ரொம்ப சூதானமாக இருங்க. எங்கேயும் ஒத்தையில் பிள்ளைகளை அனுப்பாதீங்க. நீங்களும் ஒத்தையில் போகாதீங்க. ஒத்தையில் போனால் ஏதாவது எவிடன்ஸ் உங்கள்கிட்ட இருக்கணும், தைரியம் இருக்கணும். ஏதாவது ஒன்று கொண்டுட்டு போவாங்க. இப்போ உள்ளதில் நம்மளுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பே கிடையவே கிடையாது. எங்கே போனாலும் ஏதாவது ஒரு எவிடன்ஸ் இருக்கணும் நம்மளுக்கு. தனியாக பெண் குழந்தைகளை விடாதீங்க. சின்ன பிள்ளையிலேருந்து கிளவிய வரைய யாரையுமே விடுறதில்லை இப்போ. அதனால் சூதானமாக இருங்க. பெண் பிள்ளைகளை அந்த பக்கம் இந்த பக்கம் விடாதீங்க. எங்கேயுமே நம்மளுக்கு பெண்களுக்கு பாதுகாப்புங்கிறதே இல்லை. ஏன்னா அந்த மாதிரி ஆயிடுச்சு. வேறு வழி தெரியலை. நம்ம தான் நம்மளை பாதுகாத்துக்கணும், நம்ம பிள்ளைகளை பாதுகாத்து வச்சுக்கிறணும். பெண் பிள்ளைகளுக்கு பெற்றவங்களுக்கு இந்த அட்வைஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். எல்லோரும் சாப்பிட்டீங்களா? வாங்க, நானும் சாப்பிட போகிறேன். உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு? எங்கள் வீட்டில் கறி குழம்பு. நானும் சாப்பாடு சாப்பிட்டு வச்சுருக்கேன். பாருங்க, இதுதான் எங்கள் வீட்டு சமையல். நீங்களும் போய் சாப்பிடுங்க, நானும் சாப்பிட்றேன். வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி லேட் ஆகிடுச்சு வீடியோ எடுக்கிறதுக்கு, அதனால மன்னிச்சுக்கோங்க. அடுத்த வீடியோ எல்லாம் எங்களை மாதிரி சின்ன சின்ன வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள். பெண் பிள்ளைகளை சூதானமாக வச்சுக்காங்க. நீங்களும் சூதானமாக இருந்துக்காங்க. கிழவியாக இருந்தாலும் இந்த காலத்தில் நம்ம சூதானமாக இருக்கணும். இதுதான் நம்மளுக்கு விதித்த விதி. இப்படி தான், பெண்களுக்கு பாதுகாப்புங்கிறதே கிடையாது. சூதானமாக வச்சுக்கோங்க உங்கள் பிள்ளைகளை. பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.